இப்போ நம்ம டெஸ்ட் 7 டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெஸ்ட் 7 பொறுத்த வரைக்கும் இது முழுமையாக வொக்காபுலரிஸோட சம்மந்தப்பட்ட இருக்குது. இதுக்கு கிராமர் இன்னும் தேவைப்படவில்லை. அப்போது இருந்தும் நாம் ஏன் இன்னும் கிராமர்னு சொல்லி நம்ம அதுக்கு பின்னால் திட்டோம்னு தெரியல. அந்த கிராமர் வந்து உங்களோட ஓலெவல் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராமர் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான். அதை நான் உங்களுக்கு தருவேன். அதை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு ஓலெவல் எக்ஸாமில் நீங்கள் எழுதுறதுக்கு போதுமாக இருக்கும். இந்த டெஸ்ட் 7 பாருங்கள், முழுமையாக நம்ம சொற்களுக்குரிய தமிழ் அர்த்தங்களை மாத்திரம் வழங்கி கொண்டாலே உங்களால் இந்த டெஸ்ட் 7க்குரிய முழுமையான 5 மார்க்ஸை பெற்றுக்கொள்ளலாம். 5 மார்க்ஸ்னு சொல்லும்போது மிகவும் இலகுவானதாக தான் இருக்க போகிறது. ஸோ நம்ம வாசிப்போம். எப்படி ரீட் முதல்ல வாசிக்க வேண்டும். இந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் என்ன செய்யுங்க, முதலாவது வாசிங்க. எண்ட் ஆன்சர் மற்றும் ஆன்சர் எழுதுங்க. கொஸ்டின் இந்த வினாக்களுக்குரிய விடைகளை நீங்கள் என்ன செய்யுங்க, எழுதுங்க. 1 சனி மார்னிங், அந்த காலை வந்து சூரிய வெளிச்சம் கொண்ட காலையாக இருக்கிறது, ஒரு இனிமையான காலைன்னு எடுக்கலாம். மாயா, ஒரு கேர்ளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. மாயாங்கும் போது நம்ம ஒரு கேர்ளைனே எடுக்கலாம், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டிசைடட், தீர்மானித்தா. என்னத்துக்கு தீர்மானித்தா, அந்த இக்குங்கிற சவுண்ட்னா டூ. என்னத்துக்கு டேக் அ வோக் அப்படின்னு சொல்லும்போது, டேக் அ வோக்னா நடக்கிற ஒரு தூரம் நடக்கிற, இது வந்து நோக்கம் இல்லாமல் நடக்கிறது, டைம் ப்ளஷருக்காக வேண்டி நம்ம நடக்கிறது. அப்போ தீர்மானித்தா, என்னத்துக்கு தீர்மானித்தா, கொஞ்சம் நடக்கிறதுக்கு. எங்கேயாம் இந்த பாக், அப்போ பாக்கில் நடப்பதற்கு அவ என்ன செய்தா, தீர்மானித்தா. யார், மாயா. as she walked, இங்கே ஏஸுங்கிற ஒரு கன்ஜங்ஷன் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏஸுங்கிற கன்ஜங்ஷன் நம்ம யூஸ் பண்ணும்போது இவ்விடத்தை போய்கொண்டிருக்கும் போது அந்த வயலுக்கு பதிலாக நம்ம இந்த ஏஸ் விடத்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. as she walked, நம்ம சென்ற போது. she, அவள், அந்த மாயா. heard, ஹியர்டா பாஸ்ட் டென்ஸ், கேட்டா. என்னத்தை, சாஃப்ட், ஒரு மெல்லிய. விம்பரிங் சவுண்டு சொல்லும்போது அணுகிற, அந்த முணுமுணுக்கிற அந்த சவுண்டுக்கு தானே, அதான் விம்பரிங் சவுண்டுன்னு சொல்கிறோம். அல்லது சினுங்குதல் அந்த சொல்லுவோம் தானே, அதான் விம்பரிங் சவுண்ட். அந்த சவுண்ட் பிஹைண்ட்னா பின்னால், ட்ரீ. அப்போ என்ன செய்து கொண்டு இருக்கா, அவன் நடந்த போது அவள் வந்து ஒரு மெல்லிய ஒரு சினுங்குற சத்தம் உண்டு. எவ்வளத்தை, பிஹைண்ட் ட்ரீ, ஒரு மரத்துக்கு பின்னால் அவன் என்ன செய்கிறா, காண்றா. இப்போ எல்லாம் கதைகள் வரும்போது நம்மளோட கற்பனையும் என்ன செய்யணும், போக வேண்டும். அப்போ தான் உங்களால் ஈஸியாக அந்த கதைகளில் ஞாபகம் வச்சிருக்கலுமா இருக்கும். கியூரியஸ் சொல்லுறது ஆர்வம் தூண்டுற. அது இப்போ அந்த சத்தம் கேட்குது, என்ன சத்தம்னு சொல்லி நம்ம பார்க்க வேணும்னு சொன்னால் ஆர்வமாக்க வருது. ஷீ, அவள், அந்த மாயா. வெண்ட், சென்றாள். எங்கே சென்றாள், க்ளோஜர்னு சொல்லும்போது அருகில், நெருங்கி போகிறா. டு சி, நம்ம இங்கே நான் ஆல்ரெடி சொன்னேன், டூக்கு பக்கத்தில் ஒரு வினைச்சொல் வருமாக இருந்தால் அது காரணம் சொல்கிறதுக்கு தான். அப்போ வெண்ட், போனா, நெருங்கி போனா. என்னத்துக்கு, பார்ப்பதற்கு. வட், என்னத்தை. இட் வாஸ், என்னென்று பார்ப்பதற்காக வேண்டி, என்னென்று இருக்குன்னு சொல்லி பார்ப்பதற்காக வேண்டி அந்த ஆர்வம் வந்து அந்த மாயா வந்து போகிறா. இப்படியான கதையில் வரும்போது உங்களுக்கு ஈஸி வந்து எப்படின்னு சொன்னால், டெஸ்ட்டு 16 நீங்கள் எழுதும்போது கதையில் எழுத சொல்லி வந்தால் இந்த கதையை நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே நீங்கள் ஒரு காப்பி பண்ணி வேறு ஆக்களை போட்டு வேறு இடங்களை கொண்டு இதே மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் எழுதலாம். உங்களுக்கு இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். இது ஒரு ட்ரிக்ஸ் தான் அது. டு ஹர் சர்ப்ரைஸ், அவரோட சர்ப்ரைஸ் வந்து எப்படியா இருந்துச்சுன்னா, ஷீ, அவ ஃபவுண்ட், கண்டுபிடித்தால். ஃபைண்டட பாஸ்ட் டென்ஸ் தான் ஃபவுண்டுன்னு சொல்கிறது. ஃபவுண்ட் அ ஸ்மால், ஒரு சிறிய. ப்ரௌன், அந்த ப்ரௌன் கலர் பப்பி, ஒரு நாய்க்குட்டியை கண்டா, அவள் கண்டுபிடிச்சா. சிட்டிங், அது வந்து இருந்து கொண்டு இருந்துக்கு. all alone, தனியே அது என்ன செய்து கொண்டு இருந்துக்கு, அது அந்த ப்ரௌன் பப்பி வந்து இருந்திக்கா. த பப்பி, அந்த பப்பி வந்து அந்த நாய்க்குட்டி வந்து லுக்ட் ஸ்கேர்டு. இவ்விடத்தில் லுக்ட் ஸ்கேர்டுங்கும் போது பார்த்ததுன்னு எடுத்துடக்கூடாது. அது லுக்ட் ஸ்கேர்டுன்னு சொல்லும்போது பார்ப்பதற்கு ஸ்கேர்னா பயந்ததாகவும். அண்ட் ஹங்க்ரி, அந்த நாய்க்குட்டியை பார்ப்பதற்கு ஒரு பயந்ததாகவும் பசியுள்ளதாகவும் அவருக்கு என்ன செய்திருக்காங்க, அவரோட கண்ணுக்கு பட்டிங்க. மாயா, ஜென்ட்லி நம்ம டெஸ்ட் 3 பார்க்கும்போது ஜென்ட்லிங்கிற சொல் கேள்விப்பட்டிருப்போம். ஜென்ட்லின்னு சொல்லும்போது ஒரு அன்பான, இல்லாட்டி ஜென்ட்லின்னு சொல்லும்போது ஒரு அன்பான, அல்லது அது வந்து ஒரு முரட்டுத்தனம் இல்லாத ஒரு நோமல், அல்ல ஒரு அன்பான அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுக்கலாம். ஜென்ட்லி. பிக் இட் அப்னு சொல்லும்போது இங்கே இட்டுன்னு சொல்கிறது வந்து என்னது, அந்த பப்பியை. அப்போது இங்கே உங்களோட நீங்கள் மெசேஜில் வாசிக்கும் போது, டெக்ஸ்ட்டை வாசிக்கும் போதும் ஒவ்வொரு நீங்கள் ப்ரோனவுன்ஸை நீங்கள் எதிர்பார்ப்பீங்க, ப்ரோனவுன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த ப்ரோனவுன்ஸ் எல்லாம் வந்து எதை குறிக்கின்னு சொன்னால் தான் நீங்கள் முழுமையாக டெக்ஸ்ட்டுக்குரிய அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவீங்க.
அப்போ நீங்கள் அந்த முறையாக அந்த டெக்ஸ்ட்டை முழுமையாக அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அப்போ அந்த மாயா வந்து மெதுவாக அப்போ ஒரு நாய்க்குட்டி எப்படி தூக்குவா, ஜென்ட்லி மெதுவாக தூக்கினா ட்ரைடுனா முயற்சி செய்தா என்னத்துக்கு டு கம்ஃபோர்ட் இட். இங்கே பாருங்கள், டூக்கு பக்கத்தில் ஒரு வினைச்சொல் வந்திருக்கு. டூக்கு பக்கத்தில் ஒரு வினைச்சொல் வந்து என்ன அர்த்தம், அதன் காரணம் ஏன் ட்ரை பண்ணினா கம்ஃபர்டபுள் கொடுக்குறேன்னு சொல்ல தானே, சௌகரியம் கொடுக்குறது. சௌகரியம்னு சொல்லும்போது அது இருப்பதற்கு சௌகரியம் இருக்கலாம், சாப்பாடோட சம்மந்தப்பட்ட சௌகரியம் இருக்கலாம், எது இருந்தாலும் அதை கம்ஃபர்ட்னு எடுப்போம். ஷீ அவள் அந்த மாயா லுக்ட் அரவுண்ட்னா சுற்றி பார்க்குறா. அவள் சுற்றி பார்த்தா ஹோப்பிங்னா எதிர்பார்க்குறா. ஏன் எதிர்பார்க்கா, டு ஃபைண்ட் கண்டுபிடிப்பதற்கு அல்லது பார்ப்பதற்கு. அவள் எதிர்பார்ப்போட என்ன செய்கிறா, சுற்றி பார்க்கா. இட்ஸ் ஓனர், எங்கே இட்ஸ்ன்னு வந்துருக்கு, இதனுடைய அல்லது அதனுடைய எதனுடைய, அந்த பப்பியினுடைய ஓனர் வந்து எங்கேயும் இருப்பாங்களான்னு சொல்லி அவங்க அந்த மாயா வந்து அங்கே இங்கே திரும்பி பார்க்குறா. ஆனால் பட் நோ ஒன் யாருமே இல்லை, வாஸ் தேர் அங்கே வந்து யாருமே இல்லையாம்னு சொல்கிறாங்க. அந்த மாயா வந்து என்ன செய்கிறா, டிசைடட் அவன் தீர்மானித்தா, டு டேக் எடுப்பதற்கு அந்த டிசைடட் டு டேக் த பப்பி ஹோம். மாயா வந்து அந்த பப்பி அந்த நாய்க்குட்டியை வீட்டு எடுக்க வேணும்னு சொல்லி அவங்க தீர்மானிக்காங்களாம். அந்த மாயா கேவ் இட், இங்கே இட்டுன்னு சொல்கிற வந்து என்னத்தை, அந்த பப்பியை. அப்போ அந்த பப்பிக்கு என்ன செய்கிறா, கொடுக்கா. கொஞ்சம் உணவு, ஃபுட்டு அண்ட் வாட்டர். அப்போ கொஞ்சம் உணவும் வந்து தண்ணியும் வந்து கொடுத்துட்டு, அண்ட் சூன் சீக்கிரமே த பப்பி அந்த சாப்பாடை கொடுத்த உடனே அந்த பப்பி அந்த நாய்க்குட்டி வந்து என்ன செய்யுது, ஸ்டார்டட் ஆரம்பிச்சிக்கான். டு வேகுன்னா ஆட்டும்போது இட்ஸ்ன்னு சொல்லும்போது அந்த பப்பியினுடைய டெய்ல் அந்த வாழை ஆட்டி நிற்கான். ஹாப்பிலி சந்தோஷமாக அந்த வாழை ஆட்டி நிற்கான். மாயா வந்து என்ன செய்கிறான், புட் அப் போஸ்டர்ஸ் வந்து தயாரிக்க என்ன செய்கிறா, அரவுண்ட் த நெய்பர்ஹுட்னு சொல்லும்போது அவள் வீட்டை வளைச்சி அவங்க என்ன செய்கிறாங்க, போஸ்டர்ஸ் விட்றாங்க. செவரில் எல்லாரும் சரி எங்கேனாலும் சரி அவங்க போஸ்டர்ஸ் வந்து போஸ்டர்ஸ் போடுறாங்க. ஹோப்பிங், ஏன் அந்த போஸ்டர்ஸ் போடுறாங்க, எதிர்பார்க்காங்க. யாராவது ஒரு ஆள் வுட் கம் யாராவது ஒரு ஆள் வந்து வரலாம்னு சொல்லி. லுக் ஃபோக்கு என்ன அர்த்தம்னா சர்ச்சின் அர்த்தம், தேடுதல். லுக்கெட்டுன்னா தான் பார்த்தேன், லுக் ஃபோன்னா சர்ச் பண்ணுற. அந்த யாராவது ஒரு ஆள் வந்து சர்ச் பண்ணிக்க, அந்த நாய்க்குட்டியை சர்ச் பண்ணிக்கி, இந்த லொஸ்ட் பப்பி இந்த தொலைந்த நாய்க்குட்டியை சர்ச் பண்ணிக்கி யாராவது வந்தால் என்கிட்ட வந்து அந்த நாய்க்குட்டியை பெற்றுக்கொள்ளலாம்னு சொன்ன எதிர்பார்ப்பில் அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த போஸ்டர்ஸை அடிக்க. ஃபியூ டேஸ் லேட்டர் கொஞ்ச நாளைக்கு பிறகு மாயா ரிசீவ்டு பெற்றுக்கொண்டா. என்னத்தை பெற்றுக்கொண்டா, ஒரு கோலை பெற்றுக்கொண்டா. எங்கிருந்து, ஃப்ரம் அ ஃபேமிலி ஒரு குடும்பத்திலிருந்து கோலை பெற்றுக்கொள்கிறா. அந்த குடும்பம் எப்படியாப்பட்ட குடும்பம் இருக்கும், had lost துளைத்திருந்த அவர்களுடைய, இங்கே தேன்னு சொல்ல வந்து யார், அந்த ஃபெமிலியினுடைய பப்பி. அப்போ ஃபெமிலியினுடைய அந்த பப்பியை தொலைத்து விட்டு அந்த குடும்பம் வந்து என்ன செய்து கொண்டிருந்தாங்க, அவங்களோட குட்டி நாயை தொலைச்சு அந்த குடும்பத்திலிருந்து மாயா வந்து ஒரு கோலை பெற்றுக்கொள்கிறான். தே வர் ஹாப்பி. இங்கே தேன்னு சொல்கிறது வந்து யாரை, அந்த ஃபெமிலியை. ஏன் இங்கே ஃபெமிலி என்று சொல்கிறோம், 3 பேர் எடுத்த கதைக்காங்க. டோக் எடுத்த கதைக்கு அந்த பப்பியை கதைக்குது. அடுத்து வந்து மாயா அவங்க 2வது ஆள் இன்ட்ரடியூஸ் அங்கே மாயாங்கிற ஒரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கு. அடுத்து வந்து இந்த ஃபெமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க. அப்போ ஃபெமிலியில் தான் நிறைய பேர். அப்போ அதை நம்ம தேன்னு சொல்லி எடுக்கும். தேவ ஹாப்பி அவங்க சந்தோஷம் அடைஞ்சாங்க. போது நேரத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்க சந்தோஷம் அடைந்த நேரம் எப்போ, அவங்க பார்த்தாங்க. தே ஆர் பெட் அகெயின் அவங்களோட செல்ல பிராணி அவங்க திரும்பவும் பார்த்த போது அவங்க சந்தோஷம் அடைந்தாங்களாம். அந்த குடும்பம் நன்றி சொன்னாங்க. மாயாக்கு அந்த குடும்பம் நன்றி செலுத்திட்டு என்னத்துக்காக, என்னத்துக்காக, கைண்ட்னஸ் அவங்களுடைய அன்புக்காக வேண்டி நன்றி செலுத்தினாங்க. மாயா வாஸ் ஹாப்பி. மாயாவும் வந்து என்ன செய்கிறாங்க, மிகவும் சந்தோஷமாக இருக்காங்க. டு ஹேவ் ஹெல்ப்டு அவங்க மாயா வந்து உதவி செய்ததால் மாயா வந்து மிகவும் சந்தோஷம் அடைஞ்சான். பட் ஆனால் ஷீ மிஸ் பண்ணுறா பப்பியை, அந்த பப்பியை வந்து. ஆனால் அந்த பப்பியை அவள் என்ன செய்தா, மிஸ் பண்ணினா. ஹவெவர் இருப்பினும் அந்த மாயா நியூ இட் அவளுக்கு தெரியும். இவிடத்தை இட்டுங்கிறது வந்து பப்பி அடிச்சிடக்கூடாது. இது வந்து தெரியும். என்ன தெரியும், இட் வாஸ் நவ் பேக் வித் இட்ஸ்
இதனுடைய லவ்விங் ஃபேமிலி, அது விருப்பமான அந்த அன்பான ஃபேமிலியோட அது வந்து திரும்ப பெய்த்துதானே. அப்போ அதை நினைச்சு அவன் என்ன செய்கிறா, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி அவருக்கு கவலையும் இருக்குது. நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை வாசிச்சுட்டு இருக்கும்போதே உங்களுக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் திரும்ப அந்த கேள்வியை வாசிட்டு மேலுக்கு வாசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் அப்படியே எழுதியிருப்பீங்க. முதலாவது கேள்வி என்ன, வேண்டா எங்கே டிட் மாயா ஃபைண்ட், எங்கே மாயா கண்டுபிடித்தால் த பப்பி, அந்த பப்பி எங்கே கண்டுபிடிச்சால் மாயா, இன் ஹர் பெக்யார்ட். பெக்யார்ட்னு சொல்லும்போது வீட்டு பின்புறத்தில் கண்டுபிடிச்சாங்க, வீட்டு பின்பக்கத்தில் பார்த்தாங்க. எட் அ க்ரோசரி ஸ்டோர், க்ரோசரி ஸ்டோர்னு சொல்லும்போது மரக்கறி கடை, அந்த மரக்கறி கடையில் மளிகை கடைன்னு சொல்லுவோம் தானே, அந்த மளிகை கடையில் அவங்க பார்த்தாங்க. இல்லை, இந்த பார்க் பிஹைண்ட் த ட்ரீ, அதுதான். வாட் என்ன டிட் மாயா டூ, வாட் டிட் மாயா டூ, மாயா என்ன செய்தா, வென் அந்த டைம் போது, சி ஸோ அவள் பார்த்தா, த பப்பி வாஸ் எலோன், அந்த பப்பி எலோனை தனியாக இருக்கும்போது அவங்க என்ன செய்த அந்த மாயா, ஷீ பிக்ட் இட் அப் அண்ட் கம்ஃபோர்ட்டட் இட், பப்பியை தூக்க அரவணைச்சாங்களா, அல்லது ஷீ ரேன் அவே குயிக்லி, அவங்க வேகமாக ஓடிட்டாங்களா, இல்லை ஷீ லெஃப்ட் இட் தியா, அது அவடத்தை விட்டாங்களான்னு கேட்டால் என்ன செய்த அந்த மாயா, ஷீ பிக்ட் இட் அப் வென் அண்ட் கம்ஃபோர்ட்டட். இப்படியாப்பட்ட அவள் என்ன செய்த எடுத்து அதை அரவணைச்சா. பொதுவாக டெஸ்ட் 7 வந்து இதே மாதிரி ஒரு கதையை தந்து அவங்க பாஸ் பேப்பர் எல்லாம் செய்கிறாங்க. அப்போ இதை நீங்கள் படிக்கிறது வந்து உங்களுக்கு இன்னும் இலகுவானதாக இருக்கும். வை காரணம் கேட்காங்க. டிட் மாயா புட் அப், மாயா வந்து புட் அப் போஸ்டர்ஸ், அந்த போஸ்டர்ஸை வந்து ஏன் இந்த நெய்பர்ஹுட், அந்த நெய்பர்ஹுட்டில் வந்து மாயா ஏன் போஸ்டர் போட்டாங்க, டு செல் பப்பி, செல்லுன்னு சொல்லும்போது விற்பனை செய்யறதுக்கா பப்பியை, டு ஃபைண்ட் அ நியூ ஹோம் ஃபார் இட், ஒரு புதிய வீடு அதுக்கு பார்ப்பதுக்காக போட்டாலா, டு ஹெல்ப் ஃபைண்ட் த பப்பீஸ் ஓனர், அந்த பப்பீஸில் ஓனரை கண்டுபிடிப்பதுக்காக போட்டாவான்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் இந்த சி தான் சரியான விடையாக இருக்குது. ஏன்னா அந்த பப்பியோட ஓனர் தான் கிடைக்கொண்டதுக்காக வேண்டி தான் இங்கே இருக்குது. அடுத்த கேள்வி வந்து ஹவு, எப்படி, டிட் த ஃபேமிலி ஃபீல், அந்த குடும்பம் வந்து எப்படி உணர்ந்திக்கு அந்த டைமை சொல்கிறாங்க. வென் தே கோட், அவங்க பெற்றாங்க என்னத்தை, தியா பப்பி பேக், அந்த பப்பியை திரும்ப பெற்றுக்கொள்ளும் போது அந்த குடும்பம் வந்து எப்படி உணர்ந்தாங்க. கோவப்பட்டாங்களா, கோவப்பட்டு டிசப்பாயிண்ட் சொல்லும்போது மனமுடைஞ்சாங்களா, டிசப்பாயிண்ட் பண்ணாங்களா, இல்லை ஹாப்பி சந்தோஷம் அண்ட் தேங்க்ஃபுல் நன்றி செலுத்துகிறவாறு இருந்தாங்களா, சர்ப்ரைஸ்ட் ஆச்சரியப்பட்டு கன்ஃபியூஸ் குழம்பினாங்களான்னு கேட்கும்போது ஆஃப்கோர்ஸ் அவங்க ஹாப்பி அண்ட் தேங்க்ஃபுல்லாக இருந்தாங்க. இங்கே இருக்குது they were happy when they saw their pet again, they were happyங்கிறதா நீங்கள் சரியான விடையாக இருக்குது. இப்போ தான் நம்ம டெஸ்ட் 7 நாம் அணுகிற முறை. அடுத்த வந்து கேள்வி வந்து எப்படி, 5வது கேள்வி, அண்டர்லைன் த கரெக்ட் ஆன்சர். வட் என்ன, டூ யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிங்க, ஆஃப் மாயாஸ் கேரக்டர், மாயாவினுடைய அந்த கேரக்டரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க. யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லாத ஆளா, கைண்ட் ஹார்டன் அன்பு நிறைந்த ஆளா, லெக்ரெசிவ் கோவக்காரலான்னு பார்க்கும்போது இங்கே காணப்படுறது வந்து சரியான விட வந்து கைண்ட் ஹார்ட்டட் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ரெசிவ், கன்ஃபியூஸ், டிசப்பாயிண்ட், சர்ப்ரைஸ்னு சொல்லி நிறைய சொற்கள் வந்து உங்களுக்கும் குழப்பம் தரக்கூடியதாக இருக்கும். அப்போது நான் நிறைய வொக்காபுலரிஸை வந்து உங்களுக்கு நான் PDF ஃபைலில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் என்ன செய்யுங்க, டவுன்லோட் பண்ணி நல்லா படிச்சுக்கொள்ளுங்க. அது எப்படி படிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு மெத்தட் ஒன்று சொல்லி தருவேன். அதுலேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 5 மார்க்ஸை நீங்கள் பார்த்துக்கிறீங்க எடுத்துருவீங்க. உங்களுக்கு டெஸ்ட் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெனக்கிறது ஒன்றுமே இல்லை.